வணக்கம். இது படித்த புத்தகம். கற்றலின் கேட்டலேன் என்று. நான் உங்கள் வரதன். தினேஷ், சதீஷ், மகேஷ் மற்றும் பிரவீன். இந்த 4 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்காங்க. பரீட்சை முடிஞ்ச கடைசி நாள் வந்து நம்ம 4 பேரும் காசு சேர்த்து, நம்ம பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அதே மாரி முடிவு பண்ணிட்டு பரீட்சை முடிஞ்சு இந்த 4 பேரும் வந்து அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. இதுல என்னன்னா, ஆளுக்கு ரூ. 20 வந்து அவங்கவங்க ஷேர் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாரி எல்லாரும் நான் ஷேர் கொண்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ட உடனே எல்லாரும் சந்தோஷமா வந்து ஒரு சபதம் எடுக்குறாங்க. என்ன அந்த சபதம் அப்படின்னா, நம்ம இன்னும் ஒரு 35 வருஷம் கழிச்சு இந்த ஹோட்டல்ல வந்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும். அப்ப நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கோம், எப்படி நம்ம வளர்ந்திருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னு வந்து அவங்க முடிவு எடுக்குறாங்க. 4 நண்பர்களுக்குமே அந்த முடிவுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு வந்து சாட்சியா இருக்கிறது அந்த ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்கிற முரளி அப்படின்றவர் தான். சரி 4 பேரும் சந்தோஷமா ஆளுக்கு ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே வந்து அடுத்தது +1, +2 வெவ்வேறு ஸ்கூல் போறாங்க. காலேஜஸ் வெவ்வேறு ஸ்கூல் போறாங்க. இதுல வந்து அ ம ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறதுனால வந்து நிறைய பேர் வந்து ஊர விட்டு வெளியூர் போயிடுறாங்க. இப்படியே காலங்கள் கடந்து ஓடிடுது. ஒரு 35 வருஷத்துல அந்த இடம் வந்து ஒரு பெரிய அ மாற்றத்துக்கு உருவாகுது. எந்த மாரி மாற்றம்னா, இருந்த இடமே தெரியாத அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய அ பரிமாணத்த வந்து அந்த இடம் வந்து அடையுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே 35 வருஷம் கழிச்சு அந்த ஹோட்டல் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா அந்த இடத்துல வந்து உருப்பெற்று இருக்கு. அப்ப 35 வருஷம் கழிச்சு அந்த முரளிதரன்றவரு வந்து வெயிட்டரா இருந்தவரு, இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்து ஓனரா இருக்காரு. ஏன்னா, அந்த பசங்க வந்து ஒரு சபதம் எடுத்தது அவருக்கும் வந்து ஞாபகம் இல்லாம இல்ல. அவருக்கு ஞாபகம் இருக்கு. இதுல முதல்ல வந்து சந்தோஷ் அப்படின்றவர் வந்து ஹோட்டலுக்கு வராரு. வந்த உடனே வந்து முரளின்றவர் வந்து வெல்கம் பண்ணி, "வாப்பா நல்லா இருக்கியா? என்ன ஏதுன்னு?" கேட்கிறாரு. கேட்ட உடனே, "நல்லா இருக்கேண்ணே, எப்படி இருக்கீங்க? ரைட்டு உங்களுக்காக வந்து டேபிள் புக் பண்ணியிருக்கு. நீங்க உள்ள இருங்க, வருவாங்க" அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து சந்தோஷ் வராரு. அப்புறம் வந்து மகேஷ் வராரு. இப்படி 3 பேரும் வந்து அடுத்தடுத்து வந்தோனே எல்லாரும் வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து சொல்றாரு, பிரவீன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? இது மாரி மெசேஜ் வந்திருக்கு. நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க போனோனே ஒரு பேங்க்அவுட் கால் ஃபுல்லாவே வந்து இவங்க 4 பேத்துக்காகவே புக் பண்ணியிருக்கு. அங்க இருக்கிற சர்வர்ஸ்லாம் வந்து அ வெயிட்டர்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. 35 வருஷமா என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? இதுல என்னன்னா வந்து சந்தோஷ்ன்றவரு பெரிய பில்டர் ஆயிட்டாரு. மகேஷ்ன்றவரு பெரிய என்டர்பிரனர் ஆயி அவர் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. தினேஷும் வந்து பெரிய ஒரு என்டர்பிரனர் ஆகி பெரிய ஒரு தொழில் முனைவரா இருக்காரு. ஸோ இந்த மாரி 3 பேருமே வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு பணக்கார தன்மையா அ வளர்ந்திருக்காங்க. அ சரி என்னடா இது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னோனே, லஞ்ச் டைமுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாரி பிரவீன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான மீட்டிங்ல மாட்டிக்கிட்டாராம். அதனால அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க லஞ்ச் கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ லஞ்சும் முடிச்சுட்டாங்க. முடிச்சு எல்லாம் வந்து இந்த 35 வருஷத்துல நடந்த எல்லா கதையும் 3 பேரும் பேசி தீர்த்து தள்ளியாச்சு. ஸோ டின்னர் டைம் வந்துருச்சு. ராத்திரி 7 மணி ஆச்சு. கடுப்பாயிடுச்சு. என்னடா அவன் காலையில இருந்து இவ்வளோ வரலும் வரவே இல்லையே அப்படின்னு வந்து என்ன இவன் இப்படி பண்றான்? ஆளு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து சரி கிளம்பலாம். இதுக்கெல்லாம் அவனுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. அப்படி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பும்போது வாசல்ல வந்து ஒரு கார் வந்து நிக்குது. கார் நின்னோனே ஒரு சின்ன பையன் இறங்கி வராப்புல. இறங்கி வந்தோனே அவர் பார்க்கறதுக்கு சாயல்ல பிரவீன் மாரியே இருக்காப்புல. என்னடா இது பிரவீன சின்ன வயசுல பார்த்த மாரியே இருக்கானே அப்படின்னோனே, அவர் வந்து இப்ப பிரவீன் சாயல்ல இருக்க பையன் வந்து தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறான். அங்கிள் நான் தான் வந்து பிரவீனோட பையன் ரவி. உங்களை பத்தி அப்பா சொல்லியிருக்காரு. அதனால உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்றாரு. அப்பா எங்கப்பா அப்படின்னா, இல்ல அங்கிள் அவர் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்ன வந்து தவறிட்டாரு. அப்ப வந்து உங்களை பத்தி இந்த 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேதியில நீங்க சந்திக்கிறதாகவும், அதுக்கு நீ எல்லா ஏற்பாடும் செய்யணும் அப்படின்றதுக்காகவும் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, யாரு கடைசியா வராங்களோ அவங்க தான் அந்த பில்ல பே பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்ரீமெண்ட்டும் வந்து அவங்க அப்பயே பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்த காலையிலேயே சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு வந்து 3 பேரும் கேட்கறாங்க. அப்ப முரளி அண்ணாவுக்கு மட்டும் தெரியும் இந்த விஷயம் எப்படி என்னன்றது. ஏற்கனவே வந்து ரவின்றவரு இதெல்லாம் வந்து முரளி அண்ணாட்ட சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. அப்ப ரவி வந்து சொல்றாப்ல, "அ இல்ல அங்கிள். இந்த விஷயத்த காலையிலேயே சொல்லியிருந்தா, நீங்க வந்து இன்னைய பொழுதுக்கும் நீங்க சிரிச்சு பேசி உங்களுடைய சந்தோஷத்த வந்து பகிர்ந்திருக்க மாட்டீங்க. எல்லாரும் வந்து அப்பவே வந்து பிரிஞ்சு போயிருப்பீங்க என்னுடைய சோகத்த நெனச்சு." அப்படின்னு வந்து அப்பா சொன்னாரு. அதனால வந்து அவரு சொன்ன ஐடியா தான். உங்களை வந்து முழு நேரம் வந்து உங்களுடைய அ 35 வருட கால வாழ்க்கைய வந்து பேசி, சிரிச்சு, அனுபவிச்சு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து இல்லன்றத சொல்லணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாரு. அதனால தான் வந்து உங்கள காக்க வச்சு கடைசியா சொல்ற நிலைமை ஆயிடுச்சு
அப்படின்னு வந்து ரவி சொல்றாப்ல. இப்போ இத சொன்ன உடனே இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டோடனே, இல்ல அங்கிள், நீங்க எல்லாம் வந்து பெரிய ஆண்டர்பனர் ஆயிட்டீங்க, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து எங்க அப்பா வந்து ஆசிரியரா இருந்தாரு. அவர் வந்து என்னைய வந்து ஒரு கலெக்டர் ஆயிட்டாரு. நான் வந்து இப்போ இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்றாப்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முரளியும் வந்து, ஏன்பா நண்பர்கள் பார்த்துக்கொள்றதுக்கு, பழகிறதுக்கு எல்லாம் வந்து நேரங்காலம்லாம் ஒதுக்கக்கூடாது. எப்பலாம் நமக்கு சமயம் கிடைக்குதோ, அப்பல்லாம் வந்து நம்ப நேரத்த வந்து நண்பர்களோடையும், உறவினர்களோடையும், குடும்பத்தோடையும் வந்து செலவிடணும். இந்த மாரி காத்து வச்சு நம்ம வந்து சந்திக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. யாரோட முறை எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னு வந்து முரளி சொல்றாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து இந்த நேரத்தில செஞ்சா தான் கரெக்ட்டா இருக்கும். இப்படி பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும்னு நம்ம வந்து நேரத்த வந்து காக்க வைக்கிறோம். அதெல்லாம் இல்ல. நமக்கு வந்து எப்பயுமே நம்ம நண்பர்கள் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம நண்பர்கள், குடும்பம், உறவினர்களோட வந்து நேரத்த செலவிடுங்க. ஏன்னா யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால இருக்கிற நேரத்த இருக்கிற ஆட்களோட சந்தோஷமா இருங்க அப்படின்னு வந்து இந்த கதை சொல்லுது. இது போன்ற கதைகளையும், புத்தகங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.